Hi friends, good morning. நான் ரஞ்சித் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம மோடிகேரோட குக்கு ஆல்கலைன் வாட்டர் பிக்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், டெமோ பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஃபில்டரில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்டர் சரிங்க, ப்யூரிஃபை பண்ண வாட்டர் இருக்குது. இது எங்கள் வீட்டில் குடிக்கக்கூடிய காப்பர் சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணி. இதோட நம்ம டெமோ பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெகுலராக நான் குடிக்கக்கூடிய தண்ணியை இதில் ஊற்ற போகிறேன். எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இன்னொரு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வாட்டர் ஃபில்டரோட தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இதில் pH ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. சரிங்களா, நீங்கள் இதை பார்க்கலாம். pHோட லெவல் 7க்கு மேலே போகிறப்ப கலர் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஒரு 6 ட்ராப்ஸ் விடலாம். 1 2 3 4 5 6 ட்ராப்ஸ் விட்டுருக்கோம். உங்களுக்கு நம்ம வாட்டரில் கலர் சேஞ்சஸ் ஆக தெரியுது. 1 2 3 4 5 6 ட்ராப்ஸ் நம்ம இதில் விட்டுருக்கோம். நம்ம இப்போ நீங்களே பார்க்கலாம். நம்மளோட ஆல்கலைன் வாட்டர் என்ன கலர் ஆகிருக்கு அப்படின்னா ப்ளூ கலர். அந்த pH ட்ராப்ஸ் விடுறப்போ ப்ளூ கலராக சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட பாக்ஸ்லேயே போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா pH லெவல் 3 to 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிடிக் வாட்டராகவும், 6 to 7 இருந்துச்சுன்னா RO வாட்டராகவும், ப்ளஸ் 8லேருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்கலைன் வாட்டராக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நம்மளோட அல்கலைன் வாட்டரில் நம்ம pH ட்ராப்ஸை விட்டதுக்கு என்ன கலர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் என்ன கலர் அப்படின்னா மோரலஸ் ப்ளூ கலர் வந்திருக்கு. சரிங்களா, இது ப்ளூ கலர் ஆகுதுன்னா pH 10 லெவலுக்கு இருக்கும். நம்மளோட அல்கலைன் வாட்டர் நார்மலான வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா pH லெவல் 9.5க்கு மேலே கொண்டு போகுது. சரிங்களா, இருக்கிறப்ப தான் என்னன்னா 10 இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ளூ கலரில் வரும். நம்மளோட pH லெவல் இருக்குது, கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு. நார்மலான வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், pH லெவல் 6 to 7 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ரீன் கலரை காட்டும். இதுதான் நாங்கள் தினந்தோறும் குடிக்கக்கூடிய தண்ணி. சொம்பில் ஊற்றி வச்சு, காப்பரில் ஊற்றி வச்சு குடிக்கக்கூடிய சொம்பில் ஊற்றி வச்சு தண்ணி. இது பார்த்திங்கன்னா நம்மளோட பியூர் வாட்டர் பிக்சர்லேருந்து எடுத்த தண்ணி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா pH ட்ராப்ஸை ஊற்றி நம்ம பார்த்தோம். நம்ம நார்மல் வாட்டருக்கும் நம்மளோட அல்கலைன் வாட்டருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ORP ட்ராப்ஸை ஊற்றி இதில் ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸில் நாங்கள் ரெகுலராக குடிக்கக்கூடிய காப்பர் சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணி. சரிங்களா, இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அல்கலைன் பிக்சரோட இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊற்றிருக்கோம். இப்போ இந்த ரெண்டுலேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ORP ட்ராப்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், இப்போ நார்மலாக இருக்குது. இது நார்மலான இதில் இது ஒரு 6 ட்ராப்ஸ். 1 2 3 4 5 6. சரிங்களா, இதில் நம்ம 6 ட்ராப்ஸ் விட போகிறோம். 1 2 3 4 5 6. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கிறது தெரியும். என்ன அப்படின்னா நம்மளோட அல்கலைன் வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலாக பிங்க் கலராக மாறுது. இதுலேருந்து என்ன அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா இருக்குது. நம்ம பாடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியாக இந்த வாட்டர் இது இருக்கும். சரிங்களா, நம்மளோட வாட்டர் அல்கலைன் வாட்டர் இப்போ அல்கலைனோட வாட்டர் ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. வளரக்கூடிய குழந்தைகள் நம்ம குடிக்கலாம். எல்லாருமே நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அல்கலைன் வாட்டராக நம்ம குடிக்கிறப்ப என்னன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேண்டாத டாக்ஸின்ஸ் வெளியே போகும். ப்ளஸ் வெயிட் லாஸ் இருக்கும், ஜாயிண்ட் பெயின், ப்ளஸ் செரிமானத்தன்மை, இது எல்லாத்தையுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நார்மல் வாட்டரை விட நம்மளோட RO வாட்டர் ப்ளஸ் வாட்டர் ஃபில்டர் வாட்டரை விட நம்ம அல்கலைன் வாட்டர் என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோம் என்ன அப்படின்னா pH ட்ராப்ஸை ஊற்றி நம்ம வாட்டருக்கும் அல்கலைன் நார்மல் வாட்டருக்கும் பார்த்தோம். ப்ளஸ் ORP ட்ராப்ஸை ஊற்றி கூட நம்ம செக் பண்ணோம். நம்மளுக்கு வித்தியாசங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி இதில் வாட்டரை நம்ம ரீஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே
ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சும்மா நம்ம விரல இப்படி அமுத்துனாலே வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வாட்டரை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ ஒரு சொம்பு தண்ணியை வந்து நான் இதில் வந்து ஊற்றிட்டேன். உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து அப்படியே ஃபில்டர் ஆகி கீழே அப்படியே வந்துட்டுருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் இங்கே வித்தியாசமே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். என்ன அப்படின்னா இங்கே ஃபில்டரான வாட்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வித்தியாசம் தெரியும் பாருங்கள். மேலே வந்து ஃபில்டர் ஆகாத வாட்டர் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது, கிளியரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். ரைட்டுங்களா? நம்மளோட வாட்டர் இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இந்தளவுக்கு வந்து ப்யூரிஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த கார்ட்ரேஜ் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து 90 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணோன்னா ஒரு 6 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னு என்னன்னா ஆன் ஆயிடுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 90 அப்படின்னு சொல்லி காட்டும். சரிங்களா? இது என்னென்னா 90 டேஸ்லேருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஆகிட்டு வந்துச்சு அப்படின்னா 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கார்ட்ரேஜை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையில் தூக்கிக்கலாம். இப்போ நீங்கள் ட்ராவல் எங்கேயாச்சும் வாங்குறீங்க, அந்த தண்ணி எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈவன் காரில் கூட நம்ம என்னென்னா எடுத்து வச்சுட்டு கூட வந்து நம்ம போயிட்டு சாப்பிட்ற இடத்துல தண்ணி அங்கே என்ன தண்ணி இருக்குமோ அதை எடுத்து கூட ஊற்றி கூட வந்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம். நம்ம போகிற இடத்துல வந்து தண்ணி வந்து நம்ம சுத்தமான தண்ணி, நம்ம பாடியிலே 70% வந்து வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் வந்து நல்ல வாட்டராக போகிறப்போ நம்மளுக்கு வந்து பாடியும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும். நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட அல்கலைன் குக்கு, அல்கலைன் பிக்சரை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.